மகாபெரியா மேலே கூட ரொம்ப அதீத ஈடுபாடும் பக்தியும் உடையவர் நீங்கள் அப்படின்னா. அதாவது ஒரு பக்கம் நாட்டியக்கலை இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த பக்தி மார்க்கமும் உங்களுக்கு வந்து அதுலேயும் ஈடுபாடு அதிகம் அப்படின்னு. ஸோ ஐ வுட் பி வெரி வெரி மச் கீன் டு நோ அபவுட் தேட் அஸ் வெல். அதை பற்றியும் கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நிச்சயமா. இப்போ நான் இலக்கியங்களில் படிக்க ஆரம்பித்த பொழுது இந்த சமூகம் வந்து எங்களை எள்ளல்கள் கேலிகள் செஞ்ச பொழுது நான் யாருன்னு தேடுறத வந்து நான் இலக்கியத்துக்குள்ளே தான் தேட முற்பட்டேன். அப்போ இலக்கியத்துக்குள்ளே போகிற பொழுது மிக குறிப்பாக பக்தி இலக்கியங்கள் வந்து நாயகி பாவம்னு ஒன்று வந்து மதுர பக்தி அல்லது மாதுரிய பக்திங்கிறதுல மிக உயர்வாக சொல்லியிருந்தது. யாரெல்லாம் அதை கடைப்பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா ராமலிங்க அடிகளார், ராமகிருஷ்ண பரமஹம்சர், பன்னிரு ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ஆண்டாள், மீரா, இப்படி இதெல்லாம் வந்து பால்நிலை கடந்து இறைவன் சொல்லக்கூடிய அந்த பரம்பொருள் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஆண். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் ஒரு பெண் பிராயம்தான், தாய்மை தான் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. என் பிறவிக்கு ஒரு தெய்வ அடையாளத்தை கொடுத்தது. இன்னொன்று வந்து எனக்கு வந்து எதிரே இருக்கிற மனிதன் நல்லவனா கெட்டவனான்னு ஆராயிறதை விட அவனுக்கு பயந்து நம்ம நல்லவனா ஆகிறதுங்கிறத விட நமக்கு எதிர்க்க ஒரு சக்தியை நம்ம உருவாக்கி கொண்டால் அந்த சக்திக்கு கட்டுப்படுவது, அந்த சக்திக்கு பயந்து நடப்பது, அந்த சக்திக்காக வாழ்வது அப்படிங்கிறத வந்து நான் இறைவனாக்கி கொண்டேன். ஓகே. அதுலேயும் இந்த மகான்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தாய்மை இருக்கும். அது எத்தனை பேர் அதுலேயும் மகா பெரியவரை நான் பார்த்த பொழுது எனக்கு காமாட்சி அம்பாளா தான் தெரிஞ்சார். 2 முறை எனக்கு அந்த பெரிய வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் இதில் என்ன வேடிக்கைன்னா எனக்கு மகா பெரியவாளை பற்றியோ அவரை வணங்கக்கூடிய ஒரு அந்த அவரை வந்து பின்பற்றக்கூடிய இதோ அந்த குடும்பம் கிடையாது. நாங்கள் கருப்பணசாமியையும் பாண்டிமணியாண்டியையும் கும்பிடுறோம். கரெக்ட் கரெக்ட். எனக்கு அந்த வழக்கங்கள் தெரியாது. ஆனால் அவர்கிட்ட இருந்த அந்த பெண்மையும் அவர்கிட்ட தெரிந்த அந்த காமாட்சி அம்பாள்ங்கிற ஒரு தன்மையும் வந்து எனக்கு என்னமோ எனக்கு சொல்கிற மாதிரியும் நான் இருக்கேன் இங்கே உனக்குன்னு எனக்கு ஒரு அவர் அம்பாள் ரூபமாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா எனக்கு வந்து அவர் ஒரு தவமுனி, ஒரு மாபெரும் ஒரு இனத்துக்கான ஒரு குலகுரு, இப்படியெல்லாம் எனக்கு தெரியாது, இன்றைக்கும் தெரியாது. இன்றைக்கும் அவருக்கான ஒரு வழிபாட்டு முறைகளோ அவரை பற்றின அந்த தொடர்றதுகளோ வந்து எனக்கு தெரியாது. எனக்கு என் மனசுக்குள்ளார நான் எப்படி ஒரு இறைவனை பார்க்குறேனோ அந்த மாதிரி தொடர்பு. அது எனக்கு வந்து அதில் சிறுவாச்சூர் மதுரகாளி கும்பாபிஷேகத்தில் என்னோடய நாட்டியம் வந்து நான் பேர் புகழ் எதுவுமே இல்லாத பொழுது ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ என் நாட்டியம் நடந்து கொண்டிருக்கு. அதுதான் முதன்முறையாக நான் மகாபெரியவாளை சந்தித்த ஒரு அற்புதமான நேரம். எனக்கு ஒரு வாய்ப்பு, நாங்கள் ஆடிட்டு இருக்கேன். அப்போ பெரும் கூட்டம், காலம் விடிஞ்சா கும்பாபிஷேகம். அப்போது 3 பெரியவர்களும் வந்து எதிர்க்க வர்றாங்கன்னு கூட்டம்லாம் ஒரே பரபரப்பாக விலகி வழி விட்டு என்னை மேடையில் நிகழ்ச்சியை நிறுத்துங்கிறாங்க. நான் அப்போ வந்து சக்தி தரிசனம்ங்கிறதுல அம்பாளை பற்றி நான் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஆனால் அங்கேருந்து அவர் கை காட்டுறாரு, நடக்கட்டும், ஒன்றும் தொல்லை பண்ணாதேன்னு. நடந்து முடிஞ்ச உடனே அவர் அந்த அனுகிரக பாஷணம் பண்ணுறதுக்கு மேடைக்கு வந்தார். ஓகே. அப்போ மறுபடியும் நான் ஏதோ கூட்டத்தில் புள்ளியாக காணாமல் ஆக்கப்பட்டேன். ஆமாம், ஐ அண்டர்ஸ்டாண்ட். யா. அப்போது நான் அந்த எங்கேயோ நின்றுட்டு எனக்கு ஒரு சாமியார், ஆமாம், இந்த ஒரு வாய்ப்பு இதுக்கு வந்திருக்கேன், அவ்வளவுதான். நான் என்ன அது பெருசாக அதுக்கு மேலே இப்பவும் எனக்கு அதுதான். அப்போது அங்கேருந்து அவர் அந்த மேடையில் அன்றைக்கு பேசினது சொன்னது அத்தனையுமே வந்து துர்க்கைங்கிறது மகாவிஷ்ணு தான் துர்க்கை, சிக்கண்டி பற்றி பிருக்கண்ணலை பற்றி சொல்லி இப்போ சக்தி தரிசனம்னு கூட ஆடின்னு இருந்தா அம்பாள துர்க்கைய. அப்படின்னா எனக்கு சிலிர்த்து போச்சு. இவர் எப்போ பார்த்தார்? இவர் பார்த்தது ஒரு துணுக்கு போக ஆடின என்னையும் பிரகண்ணலையையும் சிகண்டியையும் இவர் எப்படி ஒப்பு நோக்கி சொல்கிறாருன்னொன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அவளை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பிரசாதம் கொடுக்க கூப்பிடுறாங்க. அந்த போலீஸ்லாம் விடமாட்டேங்கிறாங்க. ஆனாலுமே அவர் கூப்பிடுறாரு, வாமான்னு. என்னை யார் துரத்தினாங்களோ அவங்கெல்லாம் மேடைக்கு கூப்பிடுறாங்க. எனக்கு ரொம்ப க்ஷேமமாக இருப்பேன்னு அந்த பிரசாதங்கள் கொடுத்தாரு. சாதாரணமாக எனக்கு இது ஒரு பெரிய வாங்கிக்கிட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டேன். அதன் பிறகு என்னோட வாழ்க்கையின் உயர்வுகள்ங்கிறது நிச்சயமாக அது உங்கள் உழைப்பாலைன்னு சொல்லலாம். ஆனாலும் என் நம்பிக்கை தான் உழைப்பு.
கரெக்ட். நம்பிக்கை இருந்தால தான் உழைக்க முடியும். ஏன்னா நான் சொல்லக்கூடிய பக்திங்கிறத வந்து பாமரரோ அல்லது கடவுள் மறுப்பாளர்கள் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூற்றாக தான் நான் கொண்டு போயிட்டுருக்கேன். ம். எது ஒன்று வந்து நம்மளை வயப்படுத்துது, ஆட்படுத்துறதுங்கிற சக்தி, நீங்கள் சக்தின்னு சொல்லக்கூடியது, ஆற்றல் சொல்லக்கூடியதுக்கு நான் உருவம் கொடுத்துக்கொள்கிறேன். அந்த உருவத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்குறேன். என் மனசாட்சியை அதை பார்க்குறேன் அப்படின்னு தான் நான் வாதம் பண்ணுவேன். ம். ம். அதன் பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட 100ஆண்டு விழா அந்த கனகாபிஷேகத்துக்கு வந்து அப்பையும் காஞ்சிபுரத்துக்கு என்னோட நண்பர் என்னை அழைச்சிட்டு வந்தார். காஞ்சிபுரம் சுற்றி பார்க்கணுன்னு வந்தது. அப்போ அது அவரோட 100ஆண்டு விழா இருந்தது. மடத்தில் எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னு. அப்போ எனக்கு ஒரு குறும்பு வந்து, இவரை நம்ம தான் அங்கே பார்த்தோமே, இவர் தான் மகான்கிறாங்களே, இவர் நம்மளை எங்கே நினைவு வச்சிருக்க போகிறாரு. அதாவது அவர் உட்காந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறமா ஒரு இடைவெளி இருக்குது, உங்களுக்கு தெரியும். அந்த தூரத்தில் எல்லாரும் இப்படி கும்பிட்டுட்டே கடந்து போகணும். அவங்க உட்காந்து இப்படி பண்ணுறாங்க. ஏன்னா 100 வயதுங்கிற ஒரு மகா பெரியவர் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் வேணுன்னே என்ன பண்ணினேன், ஒரு சேஷ்டை பண்ணினேன். நான் வேணுன்னே என் இடுப்பை ஆட்டி ஆட்டி நடந்து கடந்து போனேன். நான் டான்ஸருங்கிற ஒரு அந்த பெண்மையை காட்டிக்கணும்னு இப்படி இப்படி நளினமாக அவர் கவனிக்கணுங்கிறதுக்கு தான் பண்ணினேன். சரி. அப்படி நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கிறாரான்னு. நிஜமாவே கொஞ்சம் தூரம் கடந்து போனோம்னா அவளை கூப்பிடுன்னு சொல்லி எனக்கு மாம்பழம் கொடுத்தாரு. ஓகே. இந்த கட்டத்தை தாண்டி வந்து நான் மாம்பழம் வாங்கினேன். எனக்கு அப்பையும் வந்து எனக்கு அது ஒரு இது 2 தான் எனக்கான தொடர்பு. ஓகே. ஓகே. ஆனால் வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான நேரங்கள்ல எல்லாம் ஏதோ ஒரு சூழல்ல யாரோ ஒரு மனித ரூபத்தில் எனக்கு அவர் சொல்லி அனுப்பினாரு, அவர் உங்களை பார்க்க சொன்னாரு, அல்லது அவர் என்னைய பார்க்க சொல்லி உங்களை பார்க்க சொன்னாருங்கிற மாதிரியான ஒரு தொந்தம் ஏற்பட்டு நான் சொல்லுவேன், தாத்தா உனக்கு என்னை யாருன்னு தெரியாது, எனக்கு உன்னை கும்பிட தெரியாது, நான் உங்களும் கிடையாது, இது என்னத்துக்கு என் கூட விளையாடுறீங்க அப்படின்னு எனக்கு பாமர பக்தி கண்ணப்ப நாயனார் மாதிரி. ஆனால் அதில் உள்ள சத்தியமும் வெற்றியும் நான் வந்து என்னோட நிகழ்வுகள் எல்லாம் இப்போ நிறைய சொற்பொழிவு உபன்யாசத்தோடு அந்த நாட்டியத்தை கொண்டு போகிறது பெரிய வரவேற்பாக இருக்குது. நான் என்ன ஆடுறேனோ அந்த உணர்ந்ததை வந்து ஒரு கடைக்கோடி ரசிகனுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக. ஏன்னா இந்த பரதநாட்டியம்ங்கிறது ஒரு படித்தவர்களுக்கு மட்டுமானது தான் அப்படின்னு அவங்க நினைக்கிற நேரத்தில் இந்த நடனம் வந்து ஒரு புரியாதவருக்கு போகிறது தான் எனக்கு வந்து வெற்றி. கரெக்ட். தெரிந்த சபாவில் வந்து எல்லாரும் பார்த்து ஆகாகாரம் போட்டு போகிறது வேற அப்படின்னு கொண்டு போனதெல்லாம் என் பக்தியும் என்னோட உபன்யாசமும் தான். அதுக்கு எல்லாமும் இந்த மாதிரியான ஒரு மகான்களோட ஒரு அனுபவமும் அதை மனசில் நிறுத்தினதுன்னு தான் சொல்லணும். வெரி நைஸ். அதாவது பல விஷயங்கள் அஃப்கோர்ஸ் நான் வந்து ஒரு சிலது படிச்சிருக்கேன். பட் நேர்முகமாக உங்கள்கிட்டேருந்து கேட்கும் பொழுது அதோட உணர்வே வேறு மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் இந்த டான்ஸ் ஸ்கூல் நடத்துகிறத பற்றியெல்லாம் சொன்னீங்க. அண்ட் ஐ ரெட் தட் ஓஸ்லோலாம் கூட நீங்கள் டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்கீங்க, வெளிநாட்டிலலாம் இருக்குது அப்படின்னு. அதாவது இது வந்து நாட்டியங்கிறது எல்லா இடத்துலையும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, என்னென்ன கண்ட்ரீஸில் இருக்குது? அமெரிக்காவில், கனடாவில், லண்டனில், ஓஸ்லோவில், ஐரோப்பாவில், இன்னும் சில நாடுகளில் என்னோட மாணவிகளோட மாணவிகள் கூட இப்போ அந்த கலையில் இது பண்ண இந்த இசை விழாலெல்லாம் அமெரிக்காவிலேருந்து என்னோட மாணவி வந்து ஆடி, அவங்களோட மாணவியும் வந்து ஆடி, அந்த வெற்றிகள் வந்து அந்த தனிமரம் வந்து தோப்பாகி தோப்பு பலன் கொடுக்க ஆரம்பித்து இளம் கன்றும் தோன்ற ஆரம்பிச்சிருச்சுங்கிற மாதிரியான வெற்றிகள் நிகழ்ந்தது. இங்கே வந்து எங்களோட நடனப்பள்ளிக்கு பேர் வந்து வெள்ளியம்பலம் அறக்கட்டளை நடனக்கலைக்கூடம். இல்லை, உங்கள் பேரில் கூட ஒன்று இருக்கு இல்லையா, நர்த்தகிங்கிற பேரில் ஏதாவது இருக்கா? இல்லை, முதல்ல வந்து என்னோட குரு வந்து நர்த்தகி நிருத்திய கலாலயான்னு தான் வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம். அது எனக்கு அதன் பிறகு அவரோட மறைவுக்கு பிறகு எனக்கு அந்த பெயரில் என் பெயரில் வேணாம். ஓகே ஓகே ஓகே. என்ன உருவாக்கிய அந்த மதுரை வெள்ளியம்பலத்தான் பேரில் இருக்கணும்னு சொல்லிட்டு. இன்னொரு காரணம், நாங்கள் ஒன்றும் பெருசாக பொருளாதார அளவில் ஏன்னா எங்களுக்கு வந்து போராடி
எங்களோட இந்த இடத்த அடையிறதுக்கே எங்களோட பயணம் மிக கடினமா இருந்தது. அதுக்குள்ள எங்களோட பெரிய பொருளாதாரம்லாம் ஈட்ட முடியல. பேர் புகழ் வந்த அளவுக்கு பொருளாதாரம் ஈட்ட முடியல. ஆனாலும் என்ன ஈட்டினமோ அதை எங்கிருந்து கிடைத்ததோ இந்த சமூகத்திற்கே தந்துடணும்னு வெள்ளியம்பலம் அறக்கட்டளைன்னு நானும் சக்தி முடிவு பண்ணினோம். அதோட கிளைகள் தான் நடன கலைக்கூடங்களா இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கு. இல்லை, எத்தனை எத்தனை வருஷமா இது நடந்துட்டு இருக்கு? இது 25 ஆண்டுகளா நடந்துட்டு இருக்குது. இந்த வெள்ளியம்பலம் அறக்கட்டளைன்னு நாங்க பதிவு செய்து இப்போ ஒரு 9 வருடங்களா அது சிறப்பா நடந்துட்டு இருக்குங்க. ஓகே ஓகே. வெல், அதாவது உங்கள் டான்ஸ் நாட்டிய பள்ளி 25 வருஷமாக நடந்துட்டுருக்குன்னுலாம் சொன்னீங்க. அண்டு பல நாடுகள்லேயும் இருக்குது அப்படின்னு. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப மெனக்கெட வேண்டியிருந்திருக்கும் இல்லையா? அதை இன்றைக்கி இவ்வளோ ஸ்ப்ரெட் அவுட்டாக இருக்குங்கிறது சரி. இல்லை, எனக்கு என் முன்னாடி எதிர்க்க இருந்தது தீர்க்கமான ஒரு முடிவு. நான் ஒரு பர்ஃபார்மராக இருக்க போகிறேன்னா அல்லது டான்ஸ் டீச்சராக இருக்க போகிறேன்னா அப்படிங்கிறதுல என் குரு 99 மறையிற பொழுதே சக்தி கிட்ட சொன்னது, அவளை ஒரு நிகழ்ச்சி பர்ஃபார்மராக மாத்திரம் நீ அவளை ஒரு கலைஞராக தான் நீ அவளை வர வைக்கணும். ஓகே. ஆசிரியராக உட்காந்தா சோம்பேறித்தனம் வந்துடும். ஏன்னா ஆசிரியராக உட்கார்ந்தா நிறைய வருமானங்கள் வரும். சரி. அதில் நம்ம திசை திரும்பி செழுமைப்படுத்தி கொள்ள முடியாது, தேடல்கள் குறைஞ்சு போயிடும். அப்போ எனக்கு இந்த சொல்லி கொடுக்கறதுங்கிறத விட எனக்கு நான் அதாவது அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்கு. நீங்கள் பெர்ஃபார்மராக இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கை முழுவதுமே மாணவியாக இருக்கலாம். ஆசிரியர்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் மாணவியாக இருக்க முடியாது. கரெக்ட். நான் ஒரு கலைஞராக இருக்கிறதுனால மாணவி ஆயிட்டேன். அப்போ ஒவ்வொரு நாளும் நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் வாழ்க்கையோட ஒவ்வொரு பாடங்கள்ல இருந்தும். அப்போ எனக்கு இந்த நடனப்பள்ளி அப்படிங்கிறது பெரிய ஆர்வமாக நடனப்பள்ளி வச்சு நடத்தணும், நம்ம பள்ளி புகழ் பெறணும், அதுவா அதை தன்னை நடத்தி கொண்டது. என் மாணவர்கள் எல்லாம் இந்த பழமையிலையும் இந்த பக்தி இலக்கியத்திலையும் இந்த தமிழ் ஆர்வத்திலையும் என்னோட இந்த தஞ்சாவூர் கிட்டப்பா பிள்ளையோட பாணி நடனத்திலையும் ஈர்க்கப்பட்டு வந்தவர்கள் தான். யாரையும் எங்க நடன பள்ளிக்கு வாங்கன்னு நாங்க அழைச்சு இன்றைக்கு வரைக்கும் நீங்க தேடினீங்கன்னா எங்களோட நடன பள்ளிக்கான ஒரு விளம்பரம் கூட இருக்காது, வாங்க அனுமதின்னு சொல்லி வந்திருக்காது. ஏன்னா அது இயற்கையாவே நடந்தது. அது காட்டு செடி போல அதுவாவே வளர்ந்து ஒரு வனமாகி இன்றைக்கு அப்படி பரவி உலகம் முழுவதுமே, அதுலேயும் உலகம் முழுவதும் நடனப்பள்ளி இருக்குது. என்னோட மாணவிகளோட மாணவிகள் இருக்காங்கன்னு சொல்கிறதுல பெருமை இல்லை. இந்த பழமையையும் இந்த நடனத்தையும் இந்த இலக்கியத்தையும் அடுத்தடுத்த தலைமுறைகள் புரிந்து கொண்டு அதை கையாள ஆரம்பிச்சிட்டாங்கிறது தான் நமக்கு பெரிய வெற்றி. வெரி நைஸ், வெரி நைஸ். அது நடந்துட்டு இருக்கு. ஓகே, வெரி குட். அதாவது நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா விளம்பரப்படுத்தலை அப்படின்னு, அதாவது வேர்ட் ஆஃப் மவுத் கேள்விப்பட்டு நான் இப்போ இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இப்போ நிகழ்காலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே விசிபிலிட்டியை பொறுத்து தான் இருக்குது. அதாவது நம்ம சோஷியல் மீடியா இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்கன்னா தன்னை அறிமுகப்படுத்திக்கிறத சோஷியல் மீடியா மூலமாக தான், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும். அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இப்போது நீங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில், அதாவது ஃபேஸ்புக்கில் இல்லை இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் நீங்கள் இருக்கீங்களா? இல்லை அதை எப்படி இன்னும் விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற ஏதாவது ஐடியா இருக்கா? நிச்சயமாக நான் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய சமூக வலைத்தளங்கள்ல எல்லாம் நான் இருக்கிறேங்கிறது என்னோட பொழுதுபோக்குக்காக இருக்கிறேன். எனக்கு இன்னொரு ஜன்னல் வேணும். ஏன்னா நான் கலைத்துறைக்குள்ள இந்த கைத்தட்டல்கள், விளக்கு வெளிச்சங்கள், மேடைகள், பயணங்கள் இதுகளுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கேன், பயிற்சி. அப்ப எனக்கு வெளி உலகத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைச்சல். அப்போ எனக்கு இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த சமூக வலைத்தளங்கள்னு சொல்லக்கூடிய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டால எல்லாம் எனக்கு மிக அதிகமான தொடர்பாளர்கள் இருக்காங்களாம். எனக்கே சந்தோஷமா இருக்கு. இது எதையுமே நான் உருவாக்கினது இல்லை. என்னோட இயல்பு வாழ்க்கையை தான் அதுல பண்ணியிருப்பேன். ஆனா இப்போ என்ன நிறைய எல்லாருமே எனக்கு சொல்றாங்கன்னா, இவ்வளவு ஒரு சமூக பணியும் கலையில் இவ்வளவு உயர்ந்த இடங்களும் நீங்க பண்ணிட்டு இருக்கப்போ அதை ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு இதாக நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் ஒரு ஒழுங்கு பண்ணணும். நான் சொன்னேன்,
இந்த சமூகத்தோட என்னோட கடமையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், செஞ்சுட்டேன். இனிமேல் என்னை உயர்த்தி பிடிக்க வேண்டியதோ உலக வெளிச்சத்தில் வைக்க வேண்டியதோ சமூகத்தோட பொறுப்பு. அதை நீங்கள் செய்யுங்க நிச்சயமா. ஆனால் இப்போ தேவையா இருக்கு. கரெக்ட். ஏன்னா இன்னொன்று வந்து எல்லாரும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது அந்த சோசியல் மீடியாவோட பிளாட்ஃபார்ம் தான் அவங்கள உலக அரங்கில் ஏற்றுது. கரெக்ட். ஆனால் உலக அரங்கில் ஏறினதுக்கு அப்புறம் சோசியல் மீடியாவுக்குள்ளார வந்திருக்கிறவங்க நம்ம. அப்போ வந்து ஏன்னா அதில் வந்து காணாமல் போக வாய்ப்பு இருக்கு. அந்த பாசிங் கிளவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது போல் இப்போ இருக்கிறவங்க பார்த்தா திரும்ப கொஞ்ச நாள் பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க. அங்கே என்ன அப்போ திறமை குறைஞ்சி போச்சா அல்லது அவங்கக்கிட்ட இனி எல்லாமே சரக்குகள்லாம் தீர்ந்து போச்சான்னு தெரியாது. இப்போ நமக்கு அள்ள அள்ள குறையாத அமிழ்தம் போலையும் வற்றாத ஒரு கலை நதி போல இருக்கிறதுனால நான் நினைக்கிறேன் இந்த சமூக வலைத்தளங்களோட ஏன்னா என்னோட தொடர்பாளர்கள்ங்கிறவங்க அவங்க எல்லாருமே ஒரு 1000 நர்த்தகிகளாக தன்னை உணர்றாங்க. அது அவங்க என்னோட உள்ளத்தை பிரதிபலிக்கிறாங்க. எனக்கே ஆசையாக இருக்கு. கரெக்ட் கரெக்ட். அது வந்து எனக்கு என்னமோ நான் ஒரு பெரும் குடும்பத்தோட வாழற மாதிரி ஒரு உணர்வு. இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி அது இன்னும் நிறைய விரிவடைய வேணும். ஏன்னா இப்போல்லாம் எந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னா, நம்ம பண்ணினா மட்டும் போகாது, பண்ணுறோங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். இந்த நேர்காணலே கூட அதுக்கு வழிவகுக்கட்டுமே. இட்ஸ் ஆல் காட் வில்லிங். அண்ட் பொதுவாக நான் எல்லாத்தையும் கேட்குறேன் பிஃபோர் வி சைன் ஆஃப். அதாவது உங்களோட அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைஞ்சாச்சு, இதுக்கு மேலே நம்ம மற்றவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். ஆனால் உங்களோட குறிக்கோள், உங்களோட லட்சியம், உங்களோட விஷன் என்ன ஃபார் த ஃப்யூச்சர் ஜெனரேஷன்? அதாவது என்கிட்ட எல்லா நேர்காணல் பொழுதும் இந்த கேள்வியை மறக்காமல் இறுதியில் கேட்பாங்க. நான் ஒரு முறையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் ஒரு பொய்யத்தான் சொல்லிகிட்டே வந்திருக்கேன். சரி. அவங்கக்கிட்ட அப்பப்போ வந்து உங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன, அவங்க கோல் என்ன, அவங்க எய்ம் என்னன்னு கேட்குற பொழுதெல்லாம் அப்போ எனக்கு என்ன ஒரு பெரிய உற்சாகமாக தோணுமோ அதை அங்கே சொல்லி நான் முடிச்சிருவேன். சரி. ஆனால் அதில் நான் நின்னதே கிடையாது. ஓகே. எனக்கு அப்புறம்தான் உண்மையே தெரிஞ்சது, யார் ஒருத்தர் கோலு அச்சீவ்மெண்ட்டுன்னு அதை நோக்கி போகிறேன்னா அது பொய். ஏன்னா யார் ஒருத்தருமே அப்படி ஒரு இலக்குங்கிற ஒன்றும் இல்லை, அந்த இலக்கு நோக்கி போகிறதும் இல்லை. கால ஓட்டத்தில் நம்ம உழைப்பு மட்டும்தான் அதுக்கு கொண்டு போகுதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்து நான் சொல்லுறது என்னோட அடுத்து நான் யோசனை நினச்சிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து இந்த நடனம். இப்போது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி புகழின் உச்சிக்கும் வந்தாச்சுன்னு உங்கள் கூற்றுப்படியே வச்சுக்கிறேன். ஒரு அது உண்மை. இறைவா, அது என்னோட அது வந்து சக்திக்கும் சக்திமாவுக்கும் என் குருநாதருக்கும் என்னோட ரசிகர்களுக்கும் போக வேண்டிய கிரெடிட் என்னோடது கிடையாது. நான் வெறும் கருவி மாத்திரம்தான். என் குரு வந்து அவர் தூக்கி சுமந்த காவடியை என் தோளில் வச்சிருக்காரு. நான் நினச்சிட்டேன் இந்த பத்மஸ்ரீ இந்த அவார்டுகள் எல்லாம் வந்திருக்கிறது அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இல்லை நீயும் தூக்கி நான் உன் தோளில் வச்சேன், நீ சரியான நபர், அதை வாங்க வருவாங்க, கடவுளே அனுப்புவார், அப்போ இந்த காவடி அங்கே வைக்கிறது தான் உன்னோட கடமைங்கிறது எனக்கு உணர்ற பக்குவத்துக்கு நான் வந்துட்டேன். இப்போ வந்து இந்த கலை பக்தி இதெல்லாம் வந்து ஒரு அழகான சொற்பொழிவோடு இந்த நடனத்தை படைக்கணும்னு விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா இனிமேல் நிச்சயமாக நம்ம காலத்துக்குள்ளேயே பார்க்க போகிறோம் அன்பு கருணை அப்படிங்கிறதையெல்லாம் மாத்திரை வடிவில் கிடைக்குமா? என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, என்கூட ஒரு 5 நிமிடம் பேசுவீங்களா, என்கூட இருப்பீங்களா, நான் என்ன மறக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறத வந்து தேடி தெருவில் அலைய போகிறாங்க. ட்ரூ. அப்போ எது மாத்திரம் மருந்தாக இருக்கும் தெரியுமா? கலைகள் மாத்திரம்தான் அதுக்கு ஒரே வழியாக இருக்கும். ஏன் அப்படின்னா கலை மட்டும் எப்படி செஞ்சிரும்? நம்மக்கிட்ட தான் இப்போ சோசியல் மீடியா உள்ளங்கையில் இருக்கும்ல, அந்த சோசியல் மீடியா எதுவுமே கடினம் இல்லாமல் உள்ளங்கையில் கிடச்சி போனதுனால தான் மதிப்பே இல்லாமல் போனது. எதுவுமே நமக்கு ஆர்வமும் இல்லை, மறைபொருளும் இல்லை. இப்போ ஒரு பொருளை மூடி வச்சுருக்கோன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது, அதை எப்படி தேடுறது, எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுல நம்ம உழைப்பு இருக்கும், அர்ப்பணிப்பு இருக்கும், முயற்சி இருக்கும். இன்றைக்கு அது திறந்தே கிடக்குதுங்கிறப்போ ஆர்வமும் இருக்க போகிறதில்ல, அதுக்கு ஒரு மதிப்பும் இருக்க போகிறதில்ல. இந்த கலை மாத்திரம்தான் ஒரு உயிரினத்தின் 5 புலன்களை ஒடுக்கினால் மட்டும்தான் உருவாக்க முடியும். எத்தனை ஏஐ வரட்டும், நாளைக்கு ஏடபிள்யூன்னு ஒன்று வரலாம், அல்லது ஏஇசட்னு ஒன்று வரலாம், இல்லை ஜி என்னென்னமோ வரலாம்.
ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு தூக்கணாங்குருவி கூட கட்டக்கூடிய அந்த குருவிக்கு யார் அது புத்திக்குள்ளே வச்சாங்க? கரெக்ட். ஒரு நியாயம். அழகான ஒரு குளவிக்கு அந்த அழகான கூட ஒரு தேவையான இடத்துல பாதுகாப்பான இடத்த தேர்வு செய்து அழகாக வணைந்து கொள்ளணுங்கிறத யார் இப்போ உருவாக்கினா? அதை ஒரு எந்திரம் உருவாக்குமா? அந்த எந்திரம் உருவாக்கினா அதுக்குள்ளே போய் அந்த குளவி குடியிருக்குமா? ம் ஒரு தூக்கணாங்குருவி கூட நீங்கள் செயற்கையாக உருவாக்கி தொங்க விட்டால் அதுக்குள்ளே குருவிகள் போகுமா? ம் இந்த கலை மாத்திரம்தான் மனிதனை ஆற்றுப்படுத்தும், அமைதிப்படுத்தும். அப்போது அதை வாழ்தல் இனிது. ம் நீ பக்தியில் நம்பிக்கை இருந்தாலும் சரி, இல்லை நான் பக்தியாக இறைவனை நான் நம்பலை, என்ன நான் நம்புகிறேன்னாலும் வாங்க, என்னோட மென்மையான சொற்பொழிகளின் வழியாக என்னோட கலையை, அது பக்தி இலக்கியமோ அல்லது நவீனமோ அதுகளை படைக்கணும்னு நினைக்கிற பொழுது உங்களுக்கு நான் முதல்ல கலைஞருங்கிறதோட அந்த தோரணை மாறி நான் ஒரு தோழியா, தாயா, சகோதரியா, நட்பாக மாறி போயிடுவேன். ம் அப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நர்த்தகியாக மாறி போயிடுவீங்க. கரெக்ட். அப்போ ஒரு அமைதி ஏற்படும். ம் அப்போ ஒரு தன்னை மறத்தல் ஏற்படும் பொழுது, ஆஹா இந்த 2 மணி நேரம் நான் எங்கே இருந்தேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு போவாங்க. அது இனிமேல் நிறையா வரணும்னு நினைக்கிறேன். நிறைய சத்சங்கங்களில், நிறைய நிகழ்வுகளில் இந்த சொற்பொழிவோடு கூடிய அந்த நிகழ்வை கொடுக்கணும், படைக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளவையும் கூட்டி வச்ச அந்த திருவருள் இதையும் கூட்டி வைக்கணும்னு நம்ம எல்லாரும் நம்ம அமைதியை தேடி தான் போயின்னு இருக்கோம். அதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இந்த பாதை தான் அதை நமக்கு என்ன சொல்கிறது, அதுக்கு வழிவகுக்கும். ஏன்னா இதை நான் சொல்கிறதுக்கும் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த உலகத்தில் எனக்கும் சக்திக்கும் தேவையான எதுவுமே கிடையாது. எங்களுக்கு இது இருந்தால் தான் வாழணுங்கிற ஒன்றையே நாங்கள் திறந்துட்டோம். எங்களோட வெள்ளியம்பலம் அறக்கட்டளைக்கு இது வரைக்கும் யாருக்கிட்டையும் நாங்கள் ஒரு பைசா கேட்டதில்லை. நான் என்ன உழைக்கிறேனோ அதை கொண்டு அதில் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதை நாங்கள் யார்கிட்டையும் கேட்கவும் இல்லை. அப்போது அது போலவே எங்களுக்கு வாழ்க்கையில் இது இருந்தால் தான் வாழணும், இதை நோக்கி போகணுங்கிற குறிக்கோள் இல்லாததுனால ஆனந்தமயமான எங்கள் வாழ்க்கை எந்த இடத்துல, எந்த சூழலில், எந்த நாட்டில் எப்படி இருந்தாலும் படுத்த ஒரு 5வது நிமிடம் நான் தூங்கிடுவேன். சக்தியும் ரொம்ப முக்கியம். அதுதான் வாழ்க்கையை 24 மணி நேரமும் ரசித்து கிடக்கிறோம். ஏன்னா எனக்கு எதிர்பார்ப்பு இல்லாததுனால என்னோட மகிழ்ச்சிகளை கூட இப்போ நீங்கள் செயற்கையாக போய் நாங்கள் இன்னைக்கு ஃபன் பண்ண போகிறோம், இன்னைக்கு நாங்கள் கடற்கரைக்கு போகிறோம், இன்னைக்கு சினிமாவுக்கு போகிறோங்கிறதெல்லாம் நம்ம வழியே போய் இன்பத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய இடம். அதுவும் தற்காலிகமானது. அந்த அவ்வளோதான். அது நான் அதை சொல்லலை, இன்பத்தை உங்களுக்குள்ளே இருந்து தேடுங்க. ஏன்னா நான் இன்பத்தை எனக்குள்ளேயே தேடி இன்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை உள்ளவள்ங்கிறதுனால இதில் வயது வித்தியாசம் இல்லாமல் ஒரு குழந்தையோடையும் என்னால் இணைய முடியும், ஒரு இளைஞனோடையும் என்னால் இணைய முடியும், ஒரு வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கக்கூடியவர்களோடு இணைய முடியும், வாழ்க்கையை உணர்ந்த பெரியவர்களோட இணைய முடியும். எல்லா இடத்துலையும் நான் ஒரு நிலையாக இருந்து இந்த கலை வழியாக அவங்களோட இணைய விரும்புகிறேன். ரொம்ப அதாவது இந்த கான்வர்சேஷன் வாட் எவர் வி ஹேட் ஜஸ்ட் நோ, இது ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது உங்கள் மூலமாக. அண்ட் அவ்வளவு எளிமையாக, அவ்வளோ இனிமையாக நீங்கள் எல்லாத்தையுமே சொன்னேன். உங்கள் வாழ்க்கை பயணம் மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சொசைட்டிக்கு, ஒரு சமூகத்துக்கு மேலே உங்களுக்கு இருக்கிற அக்கறையும் எனக்கு தெரிஞ்சது. அண்டு உங்களோட இந்த பயணம் மேலும் மேலும் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களோட நேரத்தை ஒதுக்கி, ஐ நோ தட் யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி பிஸி, அப்படி இருந்தும் உங்களோட நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்ததுக்காக என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு நல்வாய்ப்பை என்னோட எண்ணங்களை பகிர்றதுக்கு என்ன நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு கலை ஆளுமை நீங்கள். அந்த ஒரு உழைப்புக்கும் அந்த ஒரு மகிமைக்கும் தான் நான் தலைவணங்கி நான் இதை ஒத்துக்கொண்டேன். இதால் நிச்சயமாக யாரோ ஒருத்தர், ஏன்னா ஒரு வனம் உருவாக ஒரு விதை போகும். ஆமாம், வனம் முழுவதும் விதையை நடப்போகிறது இல்லை, ஒரு விதை போதுங்கிற மாதிரி யாரோ ஒருத்தருக்கு நம்மளோட இந்த உரையாடல் தூண்டுகோளாக அமையுமா இருந்தால் இங்கேயும் நான் ஜெயிச்சிட்டேன்னு இறைவன் அருளால் நம்புவேன். நன்றி அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஸோ இப்போ இவங்க மூலமாக நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வந்தது. நிறைய விஷயங்கள்னால் பொதுப்படையான விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் ஒரு மனிதன் நினைத்தால், அதாவது ஒரு 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 தன்னம்பிக்கையோட
சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் அதை வந்து சாதிச்சும் காமிச்சிருக்காங்க. அண்ட் ஐ எம் பிரிட்டி ஷுவர் தட் நீங்கள் வந்து இந்த பாட்காஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் இஸ் மோஸ்ட் வெல்கம். நாட் ஓன்லி தட், பொதுவாக யூடியூப்லேயே சொல்கிறது என்னென்னா, இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், அந்த சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் வரும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப்னு சொன்னால் அது அதுக்கு ஒன்றும் காசெல்லாம் ஒன்றும் கிடையாது, இட் இஸ் ஃப்ரீ. அது எதுக்காகன்னா, அடுத்த என்னோடய வீடியோவை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்குறதுக்கு சௌரியமாக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நன்றி நன்றி.